அமாவாசை சிராத்தம் சமைக்கக்கூடியவை. வசிஷ்டர் வீட்டு சிராத்தத்திற்கு விஸ்வாமித்திரர் ஒருமுறை உணவு உண்ண வந்திருந்தார். 1008 காய்கறிகள் சமைத்தால்தான் உண்பதாக சொன்னார். உடனே அவருடைய மனைவி, வசிஷ்டருடைய மனைவி அருந்ததி 1008 காய்கறிகளை சமைத்து பரிமாறுகிறேன் என்று கூறினாளாம். சிராத்த நாளும் வந்தது. வாழை இலை போட்டு 8 வாழைக்காய்களை அதில் வைத்தார். பிறகு பாகற்காய், பிரண்டை, பலாக்காய் என பரிமாறி முடித்துவிட்டு 1008 காய்கறிகளும் பரிமாறியாகிவிட்டது, சுவாமியே சாப்பிடுங்கள் என்றாலாம். உடனே கோபமுற்ற விஸ்வாமித்திரர் தன்னை அவமானப்படுத்துவதாக நினைத்தார். அதற்கு அவள் அமைதியாக, சுவாமி, தங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. காரவல்லி சதம் புரோக்தம் வஜ்ரவல்லி சதம் திரயம் பினச சட்சதம் புரோக்தம் ஸ்ராத்த காலே விதியதே. அதாவது பாகற்காய் 100 காய்களுக்கும், பிரண்டை 300 காய்களுக்கும், பலாக்காய் 600 காய்களுக்கும் சமம். மீதமுள்ள 8 வாழைக்காய்களை பரிமாறி உள்ளேன் சுவாமி என்றாராம். உடனே கோபம் தணிந்து அவர் என்ன பண்ணினாராம், அருந்ததியின் புத்தி கூர்மை மற்ற சாஸ்திர முறைப்படி நடக்கும் குணத்தை கண்டு வியந்து இருவரையும் ஆசீர்வதித்து சென்றாராம். தேங்க்யூ.